எல்லாம் அல்ல இறைவனின் பேரால் ஆரம்பிக்கின்றேன். அன்பானவர்களே, உங்கள் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. இன்று பிற்பகல் 4 மணியுடன் ஜனாதிபதி தேர்தல் வாக்களிப்பு முறையில் பெற்றிருக்கின்றது. பெரிதாக குறிப்பிட்டு சொல்லக்கூடிய பிரச்சனைகள், சர்ச்சைகள் எதுவும் இல்லாமல் இம்முறை ஸ்ரீலங்காவிலே தேர்தல் நடைபெற்று முடிந்திருக்கின்றது. இந்த தேர்தலிலே காத்தான்குடியை பொறுத்தவரையிலே ஒரு சில கீழ்த்தரமான சிந்தனை உள்ளவர்கள் அல்லது ஜனநாயக விரோதிகள் மாத்திரம் ஆங்காங்கே வாக்களிப்பு நிலையங்களுக்கு அருகிலே நின்று தொலைபேசி சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு மக்களிடம் பிரச்சார நடவடிக்கைகளில் ஈடுபட்டதை மட்டும் அவதானிக்க முடிந்தது. அது அவர்களுக்கு ஜனநாயக மீறல் என்பது அவர்களுக்கு பழக்கப்பட்ட விடயம். அதனால் அவர்கள் இந்த முறையில் அதை செய்திருக்கின்றார்கள். இந்த அழகான நாட்டை அழகாக எதுவித மாசடைவுமின்றி பேணக்கூடிய ஒரு வேட்பாளரை தெரிவு செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் இந்த தேர்தல் கணக்கிலே ஈடுபட்டோம். அதாவது லஞ்சம், ஊழல், மோசடி, சூழல் மாசடைவு, வழி மாசடைவு, இப்படி எல்லா வகையிலும் இந்த நாடு சீரழிந்திருக்கின்றது. இந்த நாட்டை கட்டியெழுப்புவதற்கு ஒரு புதிய சக்தி வர வேண்டும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அல்ஹம்துலில்லாஹ், இன்று பெரும்பாலும் தோழர் அனுரகுமார திசாநாயக்க அவர்களுக்கு வாக்களிக்கப்பட்டதை உணரக்கூடியதாக இருந்தது. அது இந்த நாட்டிலாக இருந்தாலும் சரி, காத்தான்குடியிலாக இருந்தாலும் சரி, பெரும்பாலான வாக்குகள் தோழர் அனுரகுமார திசாநாயக்க அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கும் என்ற நம்பிக்கை எமக்கு ஏற்பட்டிருக்கின்றது. எப்படியும் நாளை மாலைக்கிடையில் நாங்கள் ஒரு இந்த நாட்டின் ஜனாதிபதி யார் என்பதை நாம் தெரிந்து கொள்வோம். இந்த காலையில் வாக்களித்த பின்னர் வெற்றி வழங்கிய முக்கியமான வேட்பாளர்களில் தோழர் அனுரகுமார திசாநாயக்க மாத்திரம்தான் வெற்றியை அமைதியாக கொண்டாடுமாறு தன்னுடைய ஆதரவாளர்களுக்கு வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார். அதை தவிர மற்றவர்களெல்லாம் ரணில் விக்ரமசிங்க தனக்கு வாக்களிப்பவர்களுக்கு நன்றி தெரிவித்திருக்கின்றார். இப்படி ஒவ்வொருவரும் ஒரு விடயத்தை சொல்லியிருக்கின்றார்கள். ஆனால் வெற்றியை அமைதியாக கொண்டாடுமாறு கேட்டிருக்கின்ற ஒரே ஒரு வேட்பாளர் தோழர் அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் மாத்திரம்தான். எல்லாம் வல்ல இறைவன் இந்த நாட்டை சுபீட்சமான ஒரு நாடாக மாற்றித்தர வேண்டும். அதற்கு மக்களும் முன்வர வேண்டும். அதாவது மக்கள் சரியானதொரு தலைமைத்துவத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்று நாங்கள் தொடர்ந்து பிரச்சாரம் செய்து கொண்டிருந்தோம். அந்த பிரச்சாரம் வெற்றியடைந்திருக்கின்றது என்று நாம் நினைக்கின்றோம். கடந்த காலங்களிலே நல்ல கருத்துக்களை பேசுகின்றவர்களுடைய பேச்சுக்களை கேட்டுவிட்டு அவர்களை பாராட்டி விட்டு செல்கின்ற ஒரு சமூகமாகத்தான் இந்த நாட்டில் உள்ள எந்த இனத்தைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அவ்வாறுதான் செயல்பட்டார்கள். ஆனால் இந்த முறை அப்படி அல்ல. இந்த முறை நல்ல கருத்துக்கு வாக்களிக்க வேண்டும், நல்ல வேட்பாளருக்கு வாக்களிக்க வேண்டும், நல்லதொரு நாட்டை கட்டியெழுப்ப வேண்டும் என்ற நோக்கில் வாக்காளர்கள் செயல்பட்டிருக்கின்றார்கள் என்பது மிகுந்த மகிழ்ச்சியான விஷயம். இந்த நாடு சுபிட்சமடைய வேண்டும் என்று இறைவன் நாடியிருந்தாலும் அதற்கு இந்த மக்கள் தங்களுடைய தலைவிதியை தாங்களே மாற்றிக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு நிபந்தனை இருக்கின்றது. அந்த நிபந்தனை இந்த தேர்தலிலே நிறைவேறும் என்கின்ற நம்பிக்கை நமக்கு இருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் இந்த தேர்தல் முடிவுகள் வெளியானதன் பின்னர் இந்த நாட்டை சுபிட்சமான நாடாக கட்டியெழுப்புவதற்கு இந்த தேர்தலிலே ஈடுபட்டவர்கள் மாத்திரமல்லாமல் இந்த தேர்தலில்
வேறு கட்சிகளுக்கு வாக்களித்தவர்கள் கூட இந்த நாட்டை கட்டியெழுப்புவதற்காக, அதாவது 2வது உலக மகா யுத்தத்தின் பின்னர் ஜப்பான் நாட்டைச் சேர்ந்த மக்கள் எவ்வாறு தங்களை இந்த உயர்ந்த நிலைக்கு கொண்டு வந்தார்கள் என்று ஸ்ரீலங்காவிலே இருந்து கூட ஏகப்பட்ட சகோதரர்கள் ஜப்பான் நாட்டிலே தொழில் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதாவது கூலியாட்களாக வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள், அல்லது சொந்தமாக வாகன உற்பத்தி நிலையங்கள் போன்றவற்றை வைத்து நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இது 2ஆம் உலக மகா யுத்தத்தில் ஹிரோஷிமாவில் அணுகுண்டு போடப்பட்டதன் பின்னர் அந்த மக்கள் எவ்வாறு தங்களை சுறுசுறுப்பாக முன்னோக்கி கொண்டு வந்தார்கள் என்பதற்கு ஜப்பான் நாடு ஒரு சிறந்த பாடமாக நமக்கு இருக்கின்றது. அந்த நாட்டையும் அந்த நாட்டு மக்களையும் பின்பற்றியாவது நாம் இந்த நாட்டை கட்டியெழுப்ப வேண்டும். அதற்கான வேலை திட்டங்களை இன்ஷா அல்லாஹ் நாங்கள் முன்னெடுக்க இருக்கின்றோம். தோழர் அன்பகுமார் திசாநாயக்கா அவர்களுக்கு வாக்களித்தவர்கள், வாக்களிக்காதவர்கள் எல்லோருமே இந்த பணியில், இந்த நாட்டை கட்டியெழுப்புகின்ற பணியில் ஒத்துழைப்பு தர வேண்டும். ஏனெனில் சோம்பல்தனமான உத்தியோகத்தர்கள், நான் பார்த்த அளவில், நான் சிந்தித்த அளவில் சோம்பல்தனமான உத்தியோகத்தர்கள் தோழர் அன்பகுமார் திசாநாயக்கா அவர்களுக்கு வாக்களிக்கவில்லை. ஏனெனில் அவர்களது சோம்பல்தனத்தை கலைக்க வேண்டும் வேண்டிய ஒரு நிலை ஏற்படும் என்பதற்காக அவர்கள் தொடர்ந்தும் இந்த நாட்டை குட்டிச்சுவராக்குகின்ற ஒரு நோக்கில் தான் செயல்படுவது போல் தெரிகின்றது. அவர்களும் தங்களது தூக்கத்தை கலைத்து இந்த நாட்டின் முன்னேற்றத்திற்காக முன்வர வேண்டும். விரைவில் இந்த நாட்டை கட்டி எழுப்புவோம். ஒரு சில ஆண்டுகளுக்குள் எங்களுடைய அழகிய ஸ்ரீலங்கா மிக அழகிய நாடாக, முன்னேற்றமடைந்த நாடாக மாற வேண்டும். அதற்கு நாம் எல்லோரும் மனங்கொள்ள வேண்டும் இந்த விடயங்களை என்று கேட்டு விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி.